வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு சிவப்பு சட்டைன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஒரு போராளி பற்றி சொல்ல போகிறேன். அதிபயங்கர தீவிரவாதி. கவனமாக கேளுங்க. அதனால தான் அந்த ரெட் செட். ஓகே, ரித்திமா பாண்டே அப்படின்னு ஒரு பொண்ணு, 17 வயசு தான் ஆகுது பாருங்க. எவ்வளோ ஒரு தீவிரவாதம். சுற்றுச்சூழல் போராளி. நீங்கள் நினைக்கிற போராளி இல்லை, சுற்றுச்சூழல் போராளி, நல்ல போராளி. ஹரிப்பூர் பாச்சி கிராமம், ஹரித்வார், உத்தரகாண்ட் மாவட்டம், அதுதான் அவங்களுடைய ஊர். வயது 17. என்ன போராட்டம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சுற்றுச்சூழலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு 17 வயசு பொண்ணு ஏன் இப்படிலாம் பண்ணுது? அதுதான் சுவாரஸ்யமே. தன்னுடைய 9வது வயசுலேயே சுற்றுச்சூழலை கவனிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு, அதை சரியாக செய்யலை அப்படிங்கிறனால கோர்ட்டு வரைக்கும் போய் மத்திய அரசு மேலே வழக்கு தொடர்ந்த ஒரு பெண். அது பெரிய சமாச்சாரம். 9 வயசில் அந்த சிந்தனை வந்திருக்கு. காரணம் இருக்கு. அவங்க அப்பா தினேஷ் சந்திர பாண்டே, அவர் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அந்த சுற்றுச்சூழல் ஆர்வம் தன்னால் அவங்க குடும்பத்துக்கு வந்திருக்கும். அவங்க அம்மா பாருங்க, வினிதா பாண்டே, உத்தரகாண்ட் மாவட்டத்தில் வனத்துறையில் பணிபுரிகிறாங்க. இப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்க சுற்றுச்சூழலை காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த நிழலில் வளர்கிற குழந்தை வேற எப்படிங்க இருக்கும்? அதான் இது பியூட்டி. ரொம்ப அருமையான விஷயம். அதாவது இந்த மாதிரி யாருமே செய்திருப்பாங்களா இது வரைக்கும் தெரியல. இவங்களுக்கு என்ன பட்டம் தெரியுங்களா? கிரேட்டா தன்பார்க். கிரேட்டா தன்பார்க் அப்படின்னு. அது யாருடைய பேர் தெரியுங்களா? ஸ்வீடனில் உள்ள ஒரு பெரிய சுற்றுப்புற சூழல் போராளியினுடைய பெயர். அதை இவங்களுக்கு சூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2013 உத்தரகாண்டில் ஏற்பட்ட பெரிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. 1,00,000 பேருக்கு மேலே அந்த ஊரை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க. இதை சின்ன வயசுலேயே பார்க்கும்போது இவங்க மனசு தாங்கலை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு போராட்டங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் வலுப்பெற்றிருக்கும். அதே மாதிரி 2019 பாருங்க, ஐநா சபையில் போய் அதனுடைய உச்சி மாநாடுனாலே சமிட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஹை லெவல் கமிட்டி தான் உட்காந்து பேசுகிற இடம். சாதாரண ஆளெல்லாம் போக முடியாது. அதில் போய் உச்சி மாநாட்டில் காலநிலை பற்றி இவங்க பேசியிருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க. ஆணித்தரமாக அந்த இடத்துல இவங்களுடைய கொள்கையை, கோட்பாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. உலகத்துக்கே ஒரு அறைகோல் மாதிரி விட்டுருக்காங்க. அது ஒரு ரிக்வஸ்டாகவும் இருக்கும், ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு போராளி இவங்க. 2020 பாருங்க, பிபிசி லண்டன் அந்த நிறுவனம் சிறந்த 100 பெண்களை தேர்ந்தெடுத்து அதில் இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே சிறந்த 100 பெண்களில் இவங்களும் ஒருத்தங்க. பெரிய கௌரவம் இதெல்லாம். அதுக்கப்புறம் சமூக நீதிக்காக அன்னை தெரசாவுடைய விருதும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி பல விதமான விருதுகள், பாராட்டுக்கள் எல்லாம் பெற்றதுக்கு என்ன காரணம்னா அந்த பேஸ், அடித்தளம். சுற்றுச்சூழல் போராளி அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்ம எத்தனையோ கொடி பிடிச்சிருக்கோம், கோஷம் போட்டிருக்கோம், சம்பளம் பத்தலை, அது பத்தலை, இது பத்தலைன்னு. இது அப்படி இல்லை. முழுக்க முழுக்க உலகத்துக்காக, மற்றவர்களுக்காக. இந்த மாதிரியெல்லாம் எல்லாராலையும் சிந்திக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் சாதனைக்கு உண்டான பெண் அவங்க. அப்புறம் நாளைய உலகம் நல்லா இருக்கணும், நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும், இன்றைய குழந்தைகள், நாளைய இளைஞர்கள் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த தினத்தந்தியில் தேவதைன்னு ஒரு இதழில் இணைப்பில் போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, மனசு கேட்கல, சொல்லிட்டேன். சுற்றுப்புற சூழல் நமது லட்சியமாக இருக்கட்டும். சுற்றுப்புற சூழல் நமது லட்சியமாக இருக்கட்டும். சரிங்களா? இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.